நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். நான் ஒரு பெரிய பிரசங்கத்தை இன்றைக்கு பண்ணுவதற்கு நிற்கவில்லை. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆவியானவருடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தின சில பாகங்களை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். என் அன்புக்குரியவர்களே, நான் இந்த ஜெப நாட்களில் அடிப்படையாக ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் உற்சாகப்படுத்தினது, நம்ம சாதா பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் 2-3 நாட்களாக உங்களோடு கூட பேசினேன். 2-3 செய்திகளாக. நாம் யார்? நம்ம ஏன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம், நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது அது என்னுடைய தலைவேதனை மாறுவதற்காகவும், என்னுடைய கால் வேதனை மாறுவதற்காகவும், என்னுடைய நோய் மாறுவதற்காகவும், என்னுடைய பேய் மாறுவதற்காகவும். இது அது ஒரு பகுதி மட்டும்தான். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுடைய ஒரு மிக பிரதானமான நோக்கம் என்னவென்றால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் எல்லாரும் பாவிகள் என்று பைபிள் சொல்கிறது. ஏனென்று சொன்னால், நம்ம எல்லாரும் பாவத்திலே பிறந்ததுனால பாவிகள், நாம் எல்லாரும் பாவம் செஞ்சதுனால அல்ல பாவிகள், நம்ம எல்லாரும் பாவத்தில் பிறந்ததுனால பாவிகள். இப்போ இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும்போது பாவியாக பிறக்கிறோம். ஆனால் மரிக்கும்போது பாவியாக மரிக்கக்கூடாது. அதற்கு இடையில் வருகிறதான ஒரு சின்ன ஒரு திட்டம்தான் ஆண்டவர் வைத்தது, ரட்சிப்பின் திட்டம். நாம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். போகும்போது நோயோடு போகிறோம். திரும்பி வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? நோயோடு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதே போல தான் இங்கே உலகத்தில் பிறக்கும்போது பாவியாக பிறக்கிறோம். ஆனால் மரிக்கும்போது நீதிமானாய் மரிக்கிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை பற்றி நான் வெள்ளிக்கிழமை காலை வேளையில் கொஞ்சம் விளக்கமாக பிரசங்கம் பண்ணினேன். இன்றைக்கு அதோடைய தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். அந்த திட்டம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம பாவியாக பிறந்து விட்டோம். தெய்வத்துடைய நீதி, தெய்வத்துடைய சட்டம் அப்படி என்னன்னு சொன்னால் விசுவாசம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிறதான காலத்தில் கர்த்தராகிய இயேசுவை இருதயத்திலே விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒருவேளை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்திருக்கலாம், ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. நான் பிறக்கும் போதே கிறிஸ்தவ சர்ச்சில் என்னுடைய பெயரை எழுதியிருக்கலாம், ஆகையினாலும் நான் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. எனக்கு பெயர் வைத்ததே பைபிள் பெயர் வைத்திருக்கலாம், ஆனாலும் நான் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. என்றைக்கு ஒரு நாள் நான் பாவி என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக பரிகாரமாக மாறினார் என்றும், அவர் இந்த உலகத்திலே வந்து மரித்தார் என்றும், அடக்கம் பண்ணப்பட்டார் என்றும், உயிர் தழுகிறார் என்றும் விசுவாசிக்கிறோமோ, அன்றைக்கு நமக்குள்ளே வருகிறது தான் ரட்சிக்கப்படுவதற்கு துவங்குகிறோம். அன்றைக்கு தான் ரட்சிக்கப்பட துவங்குகிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்குமே சொல்லுகிறேன், நாம் ஒருவேளை பல ஆண்டுகளாக இருக்கலாம் சபைக்குள்ள, அல்லது பல ஆண்டுகளாக நான் கிறிஸ்தவ பெயரில் தான் இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் ரட்சிப்பு என்பது வேறு எந்த பணம் கொடுத்தும் வருவது கிடையாது. ரட்சிப்பு என்பது வேறு எந்த கிரையும் கொடுத்து வருவது கிடையாது. பலர் சொல்லுகிறாங்க, நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு சொன்னால் என்னென்னமோ செய்யணும். வெள்ளை சட்டையை போடணும், மீசையை எடுக்கணும், தாடியை எடுக்கணும், நகையை கலத்தணும், கம்மலை கலத்தணும், மாலையை கலத்தணும். இது ஒன்றும் ரட்சிக்கப்படுவதற்குரிய நீதியாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்புடைய துவக்கமாக இருக்கிறதே தவிர, இந்த வெளிப்புறமான நம்முடைய நீதி ஒன்றும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவானது அல்ல. நாம் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பரலோகம் இதையே நீதியாக ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆகையினால் நீங்கள் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒருவேளை சபைக்குள்ளே கூட வந்திருக்கலாம், இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிடாமல் இருப்பீர்களே, ஆனால் இன்றாவது அறிக்கையிடுங்கள். எல்லாரும் உங்கள் வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம், இடது கையை உங்கள் மார்போடு வைத்துக் கொள்ளுங்கள். கையை உயர்த்தி நான் சொல்லுகிறது அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் பிதாவே, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் எங்களுக்காக அனுப்பி தந்தீர்.
நான் ஒரு பாவியாக பிறந்து விட்டேன். என்னை மீட்பதற்காக சொந்த குமாரனை தந்து அன்பு கூர்ந்தீர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் இந்த உலகத்திலே வந்து மரித்தார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்று விசுவாசிக்கிறேன். மூன்றாவது நாளிலே உயிரோடு கூட எழும்பினார் என்று விசுவாசிக்கிறேன். அந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதான நேரத்தில் எனக்கு ஆத்தும ரட்சிப்பு உண்டாகிறது என்று விசுவாசிக்கிறேன். என்னையும் உயிர்ப்பிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லி இருக்க பார்க்கலாம். ஆமேன், 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 ஆமேன். இது தான் ரட்சிப்புடைய துவக்கம். இனி அடுத்ததாக ஆண்டவர் எதை நீதியாக சொல்லுகிறார் என்றால், ஞானஸ்நானத்தை ஆண்டவர் நீதியாக சொல்லுகிறார். முதல்ல 20 விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். இரண்டாவதாக நீதி என்னவென்றால், ஞானஸ்நானம் என்பது நீதி. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று இயேசு ஞானஸ்நானத்தை பார்த்து சொன்னார். ஞானஸ்நானம் கண்டிப்பாக இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் பெற்றுத்தான் ஆக வேண்டும். இது பெந்தகோஸ்காரங்களுடைய சத்தியம் கிடையாது. இது இயேசு கிறிஸ்து சொன்னதான சத்தியம், இயேசு சொன்ன உபதேசம். விசுவாசம் உள்ளவர்கள் ஞானஸ்நானம் பெறலாம், மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்நானம் பெறலாம், இயேசுவுக்கு சீசனாக வாழுவதற்கு அர்ப்பணிக்கிறவர்கள் ஞானஸ்நானம் பெறலாம் என்று பைபிள் சொல்லுகிறது. இதுக்கு அப்புறமாக குழந்தை ஞானஸ்நானம் எல்லாம் பைபிளில் கிடையாது. அப்படியே கொடிக்கை கீழே நடத்துகிற ஞானஸ்நானம் பைபிளில் கிடையாது. தாய்க்கு பதிலாக பிள்ளை, பிள்ளைக்கு பதிலாக தாய் எடுக்கிற ஞானஸ்நானம் எல்லாம் பைபிளில் கிடையாது. ஞானஸ்நானம் ஒன்றே ஒன்று, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று மார்க் 16:16 இருக்கிறது. ஞானஸ்நானம் இரண்டாவதாக மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். மனதை இதுக்கு முன்பாக உலகத்துக்கு நேராக செலுத்தி கொண்டிருந்தோம். உலகத்தில் என்ன செய்யலாம், என்ன சாதிக்கலாம், எங்கே போகலாம், எங்கே வரலாம், என்ன செய்யலாம் என்று சாதித்து கொண்டிருந்தோம், யோசித்து கொண்டிருந்தோம். அதே மனதை என்னை படைத்த தெய்வத்துக்கு நேராக திருப்பி விடுவதுதான் ஞானஸ்நானம். மனம் திரும்பிவிட்டு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கலாம். இப்படி நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறதான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய பாக்கியங்கள் என்னவென்று சொன்னால், ஞானஸ்நானம் பெற்று அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதான நேரத்தில் நாம் இனி அடிமைகள் அல்ல, நம்மை ஆண்டவர் பிள்ளைகளாக பார்க்கிறவராக இருக்கிறார். அடுத்துள்ள காரியங்கள் எல்லாம் நம்முடைய விசுவாச வளர்ச்சிக்குரிய காரியங்கள். நாம் ஞானஸ்நானம் எடுத்த உடனே அநேகர் எல்லாம் முடிஞ்சிட்டு என்று நினைக்கிறார்கள். இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கிறது அடுத்த ஒரு படியுடைய துவக்கம். முதலாவது விசுவாசத்துடைய துவக்கம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அது என்னவென்று சொன்னால், முதல்ல நீங்கள் விசுவாசியுங்கள், நான் பரலோக ஆண்டவருக்கு பிள்ளையாக மாறி இருக்கிறேன். அதை நம்புகிறவங்க ஒன்று கரங்களை அசைத்து காமிங்க பார்க்கலாம். நான் பிள்ளையாக மாறி இருக்கிறேன். இனி நான் தேவ சமூகத்தில் வரும்போது அடிமையாக அல்ல. நான் ஒரு தூசி ஆண்டவரே, நான் கந்தை ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே. புழுவும் தூசியும் கந்தையும் கிடையாது. பிள்ளையாக நான் வருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக நான் வருகிறேன் ஆண்டவரே. என்ன வந்தாலும் நான் உமக்கு பிள்ளை. அதை யாராலும் மாற்றவே முடியாது. ஆண்டவர் நம்மை பிள்ளையாக தான் வைத்திருக்கிறார். எந்த சாத்தானும் மாற்றவே முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம், எந்த சாத்தானும் மாற்றவே முடியாது. நான் பிள்ளை தான். பரலோகத்துக்கு ஆண்டவர் என்னை பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். ஜெபிக்க வரும்போது ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே என்று அல்ல, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் அப்பா என்கிற உரிமையோடு கூட, பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தோடு கூட நீங்கள் உள்ளே வந்துவிட வேண்டும். ஆண்டவருக்குள்ளே வந்துவிட வேண்டும். முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற மிக பெரிய பாக்கியம் என்னவென்றால், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பிள்ளைகள் என்கிற பட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும். நான் இனி பாவத்துக்கு நான் ஊழியம் செய்யக்கூடாது.
நான் இனி அப்பாவுக்கு பிள்ளை, நான் அப்பாவுக்கு பிள்ளை. பழைய ஏற்பாட்டில் அவர்கள் கற்பனையை மீறினால் பயந்து கற்பனைகளை கை கொண்டு வந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் பயந்தல்ல, நாம் அன்பினால் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அன்பினால் நடக்கிறோம். என்ன அன்பு? நான் தப்பு பண்ணினா என் அப்பாவுக்கு பிடிக்காது, ஆகையினால நான் செய்ய மாட்டேன். ரட்சிக்கப்பட்டதினால் பாவம் செய்வதற்குரிய லைசன்ஸாக யாரும் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. நான் பிள்ளை தானே, இனி என்ன பாவம்னாலும் பண்ணிக்கிட்டு வந்து ஆண்டவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்கிற துணிச்சல் ஒரு காலம் வந்து விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் எனக்காக என்னை பிள்ளையாக மாற்றுவதற்காக அவர் எடுத்த தியாகத்தை ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால நம்ம பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அவர் சிலுவையில் முள்கிரீடம் சூட்டப்பட்டதுனால நாம் பிள்ளையாக மாறி இருக்கிறோம். கால்கள் கைகளில் ஆணி அடிக்கப்பட்டதுனால நாம் பிள்ளையாக மாறி இருக்கிறோம். முதுகெல்லாம் சாட்டையினால கிழிக்கப்பட்டதுனால நாம் பிள்ளையாக மாறி இருக்கிறோம். ஈட்டினால் கடாவப்பட்டதுனால நாம் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். இனி அந்த தெய்வத்தை நான் வேதனைப்படுத்தக்கூடாது. இனியும் நான் தெரிந்தும் துணிகரமாக பாவம் செய்து கொண்டிருப்பேனே, ஆனால் அவரை திரும்பவும் ஆணி அடிக்கிறவனாக நான் மாறிவிடுவேன். திரும்பவும் ஈட்டினால் குத்துகிறவனாக மாறிவிடுவேன். திரும்பவும் அவருடைய முகத்தில் காரி துப்புகிறவனாக மாறிவிடுவேன். ஆண்டவரே, நான் உம்மை வேதனைப்படுத்துகிறவனாக இருக்கக்கூடாதப்பா. என் தகப்பனை வேதனைப்படுத்தாம வாழுகிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு தரணும்னு சொல்லுகிறவங்க அந்த வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த வலது கையை உயர்த்தி ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இனியும் நான் உம்மை வேதனைப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே, இனி நான் உம்மை வேதனைப்படுத்தாமல் வாழ ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வீராக. நான் என்னுடைய உட்கார்ந்திருத்தலை நீங்கள் பார்க்குறீங்க, என்னுடைய எழுந்திருத்தலை நீங்கள் பார்க்குறீங்க, என்னுடைய போக்க பார்க்குறீங்க, என்னுடைய வரவை பார்க்கிறீர், என்னுடைய எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிறீர் ஆண்டவரே. உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டே, கல்வாரி காட்சியை கண்டு. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், எனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டே, கல்வாரி காட்சியை கண்டே. நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் நின்று நடமாட செய்ததாலே, உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. சிந்தையில் வாரம் குடிக்கொண்டதாலே சீர்கெட்ட மனிதனை மாற்ற,
பாவம் குடிகொண்டதாலே சீர்கட்ட மனிதனை மாற்ற நிந்தையை சுமந்து கிண்டலாய் மாறி மனிதரை காத்ததாலே உந்தன் சிரசினில் முட்களோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் சிரசினில் முட்களோ அரசே, அதுதான் சிலுவையின். கரமெல்லாம் குஷ்டம் ஈராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு, கரமெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின். இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே இகமதில் அழிகின்ற ஆன்மா, இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே இகமதில் அழிகின்ற ஆன்மா, பாவத்தை நீக்க ஜீவனை மீட்க ரட்சிப்பின் வழி தந்ததாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? உருகாது நெஞ்சம் எனக்காக பலியாக வந்தார், கலங்காதோ கண்கள் வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டே, கல்வாரி காட்சி கண்டே. உந்தன் சிரசினில் முட்களோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாது நெஞ்சம் அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார், கலங்காதோ கண்கள் வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டே, கல்வாரி காட்சியை கண்டே, கல்வாரி காட்சியை கண்டே, கல்வாரி காட்சியை. அப்பா நம்ம மேலே வச்ச அன்பு அவ்வளோ பெரியதுங்க. எத்தனை பேர் கதை உணர முடியுது? இந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல. இனி நான் உமக்கு வேதனைப்படுத்தக்கூடாது ஆண்டவரே, இனி நான் உம்மை காயப்படுத்தக்கூடாது. பிள்ளையா மாற்றின பிறகும் நாம் வேதனைப்படுத்தக்கூடாது. என்ன பாருங்க, உங்கள்
வீட்டு பக்கத்தில் சிலர் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தலாம், சிலர் உங்களை ரொம்ப காயப்படுத்தலாம். ஆனால் அந்த காயத்தை விட உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்கள் பிள்ளை உங்களை வேதனைப்படுத்துறது தான் உங்களுக்கு ஆற்ற முடியாத ஒரு பெரிய காயமாக இருக்குமா இல்லையா? இன்றைக்கு உலகத்தில் பாவிகள், ஆண்டவர் அறியாதவங்க எவ்வளவா பாவம் செய்கிறாங்க. அது ஒன்றும் ஆண்டவர் பெருசாக பார்க்கல. ஆனால் பிள்ளையா மாற்றினவங்க திரும்ப திரும்ப அவரை வேதனைப்படுத்துகிறாங்க பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய இருதயத்தை ரொம்ப வேதனைப்படுத்தி அவரை ரொம்ப மனசாபப்படுத்துகிறது. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே நான் இனி உமக்காக வாழணும் ஆண்டவரே, உங்கள் பிள்ளையா வாழணும் ஆண்டவரே. சொல்லுகிறவங்க மட்டும் அந்த கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிறேங்கிறதுக்காக எல்லாம் சொல்லிடாதீங்க. அதை உணர்கிறவங்க மட்டும் இந்த சிலுவை நாதரை இனி நான் வேதனைப்படுத்திடக்கூடாது. எனக்காக ஜீவன் தந்தவரை, என்னுடைய பாவத்தை மீட்டவரை, என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தவரை, எனக்காக முழுக்கிடம் சூட்டப்பட்டவர், நான் பாதாள வேதனைப்படக்கூடாது. நாம் அவரை மட்டும் அறியலைன்னா வேதனைப்பட வேண்டிய ஆளு நானாக்கும். நான் அவரை மட்டும் பின்பற்றலைன்னா நான் குத்தப்பட வேண்டியது நானாக்கும். ஆனால் என் தண்டனையெல்லாம் சுமந்து நீ என்னை விசுவாசித்தாலே போதாப்பான்னு சொன்னாரே, அவரை இனியும் வேதனைப்படுத்தாமல் இருக்கிற ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக, கர்த்தர் நமக்கு தருவாராக. ரெண்டாவதாக, அந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்த ரெண்டாவது மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், அப்படியே எடுத்துக் கொள்ளுங்கள் பார்க்கலாம். 2 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம், 2 கொரிந்தியர் தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். 4வது அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பொக்கிஷம். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நமக்கு தந்த இரண்டாவது ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவி என்கிற பொக்கிஷம். இங்க பாருங்க, இது 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 மண் கூடாரம். இந்த மண் பாண்டத்துக்கு உள்ள பரிசுத்த ஆவி என்கிற பொக்கிஷம். யாருக்கு கையில் நீங்க நம்பி காசை கொடுப்பீங்க? உங்க 2 பிள்ளைகள் இருக்கு. ஒரு பிள்ளைக்கு கையில் 50 ரூபா கொடுத்தா 5வது நிமிஷத்தில் காலி பண்ணிடுவான். இன்னொரு பிள்ளைக்கு கையில் 50 ரூபா கொடுத்தான், அவன் அதை பத்திரமா கொண்டு எங்கேயாவது வைப்பான். கை வைத்தண்டான். சில நேரம் டக்குன்னு அப்போ நான் தான் அந்த ஆளுன்னு சொல்லிட்டு தோணும். எந்த பிள்ளைக்கு நம்பி காசை கொடுப்பீங்க? பிள்ளைகளுக்கு மேலே உள்ள நம்பிக்கையினால அவர் தந்த பெரிய பொக்கிஷம் தான் பரிசுத்த ஆவி என்கிற பொக்கிஷத்தை. பரிசுத்த ஆவி என்கிறது சும்மா 2 கை தட்டுவதற்கும் அந்நிய பாஷை பேசுவதற்கும் துதிப்பதற்கும் அப்படி சத்தம் போட்டு ஆமேன்னு சொல்லியிருக்கேன் பாட்டு பரிசுத்த ஆவியான ஒரு பொக்கிஷமாக நமக்குள்ளே இருக்கிறார். நேற்றைய தினத்தில் அருமையாக பாஸ்டர் சொன்னார், சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆராதிப்பாங்க. முடிச்சு போகும்போது ஆவியானவரை இங்கே வச்சுக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆவியானவர் வச்சுட்டு போவதற்கு உரியவர் அல்ல. எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் அவருடைய வருகை வரைக்கும் அந்த பிரிவு இல்லாமல் காப்பாராக. அதை இழக்காமல் காக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பொக்கிஷம், அது ஒரு பொக்கிஷங்க. பொக்கிஷம்னா என்ன தெரியுமா? எந்த ஒரு பொருளுக்கு விலையை நிர்ணயிக்க முடியாதோ அதனுடைய பேர் தான் பொக்கிஷம். விலை மதிப்பில்லாத பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். வாசிங்க பார்க்கலாம், யோவான் சுவிசேஷ புத்தகம், யோவான் சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 17வது அதிகாரம் 16வது அதிகாரம் 8, 9, 10. அவர் வந்து பாவத்தை குறித்தும்
நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். போதும் போதும், என்ன கவனிங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் அந்த பொக்கிஷத்தை ஏன் எனக்குள்ள தந்திருக்கிறார் என்றால், அவர் இல்லாம பாவம் எனக்கு உணர்த்தப்படாது. பாவத்தை குறித்து உணர்த்துவார், நீதியை குறித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்தும் பேசுவார். எந்த ஒரு பிரசங்கத்தில் எந்த ஒரு போதகர் இது மூணையும் பேசுவாரோ அவருக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாருன்னு நினச்சிக்கிடணும். சில நேரத்தில் பாஸ்டர் கொஞ்சம் கடினமாக பேசுகிறாரு. பாஸ்டர் பேசுறதில்ல, என்ன உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு திட்டணும்னு ஆண்டவர் நீங்கள் கொண்டு விட்டுருக்கிறாரு. ஆவியானவர் பேசுகிறதை காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆவியானவர் சிலதை கண்டிப்பார், சிலதை எச்சரிப்பார், சில நேரத்தில் தேற்றுவார், சில நேரத்தில் உணர்த்துவார், சில நேரத்தில் நம்முடைய காயங்களை கட்டுவார். எல்லாமே ஆவியானவர் எனக்கு நன்மைக்காகவே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். என்னை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், என்னை கண்டிக்கிற பரிசுத்த ஆவியானவர். நான் தப்பு பண்ணுனா எனக்குள்ள ஒரு எச்சரிப்பை நான் உணர்கிறேன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கல. கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கல. நான் தவறு செய்தால் நன்றியும் அது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் ஆண்டவரே, அந்த ஆவியினால உணர்த்தப்படுகிறேன் ஆண்டவரே. நல்ல கவனிங்க. அடுத்ததா கீழே 9வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும். பெரிய பாவம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, வாசிக்கலையோ? பெரிய பாவத்தை சொல்லுங்க. 9வது வசனத்தில் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால. அதுக்கு விளக்கத்தை சொல்லித்தானே. எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவு ஆராதனை கேட்டாலும், எவ்வளவு கன்வென்ஷன் கூட்டம் கேட்டாலும், சிலர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்பாங்க, அப்புறம் வெள்ளிக்கிழமை பிரசங்கம் கேட்பாங்க, திங்கக்கிழமை யூடியூப்பில் பிரசங்கம் கேட்பாங்க, புதன்கிழமை பிரசங்கம் கேட்பாங்க, எல்லா பிரசங்கம் கேட்பாங்க. எல்லா பிரசங்கம் கேட்டாலும் ஆண்டவர் என்னோட கூட பேசினார், ஆறுதலாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களே தவிர விசுவாசிக்க மாட்டாங்க. அது பெரிய பாவமாக்கும். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, விசுவாசம் என்னை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறது. நாம் பிரசங்கம் கேட்பதற்காக மட்டுமல்ல ஆண்டவரை தேடுறது, வசனத்தை கேட்கறது. நான் விசுவாசிப்பதற்காக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். நான் விசுவாசிக்கணும், ஆண்டவரே நீர் எனக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், உயிர் தெழுந்தீர், என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீர் சுமந்து தீர்த்து. இதுக்கு நாம் இதுவரைக்கும் அர்ப்பணிக்காவிட்டால் அது தேவ சமூகத்திலே குற்றம், குற்றமே. அதை பாவமாக உணர்த்துவார். ஆவியானவர் என்கிற பொக்கிஷம் நமக்கு தந்த பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? என்னை உணர்த்துவார், நேர் வழியாக நடத்துவார். ஆவியானவர் என்ன இந்த ஜெபத்துக்கு பிறகு இன்னும் அதிகமாக எங்கள் சபையை அவருடைய சித்தப்படி நடத்துவாராகன்னு சொல்லுகிறவங்க, விரும்புகிறவங்க தலைக்கு மேலே கையை தட்டி ஆமேன் கர்த்தாவேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமேன் கர்த்தாவே, உமக்கு பிரியமான பாதையில் என்னை நடத்துவீராக, உமக்கு பிரியமான வழியில் என்னை நடத்துவீராக, உமக்கு பிரியமான பாதைக்கு நேராக என்னை நடத்துவீராக. ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஐயா உங்கள்கிட்ட போய் சொன்ன பாருங்க, திடீர்னு நம்ம முதலமைச்சர் வந்திருக்கிறாருன்னு சொன்னால் குதிச்சிட மாட்டீங்க. ஏன்னா நம்மளும் அநேகர் விசில் ஊதிட்டு தானே வந்திருக்கிறோம். முதல்ல குதிச்சிடும். திருத்துவத்தில் 3வது தெய்வத்தை பற்றி பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். கஷ்டம்தான். ஆவியானவர் நம்மத்திலே இருக்கிறார். ஆவியானவர் நம்மத்திலே உலாவுகிறார். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் நம்மை திடப்படுத்துகிறார். ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். ஆவியானவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வெறுமையாக மாட்டவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவருக்கு நன்றி அப்பா. என்ன பாருங்க,
உங்களுக்கு எப்போ இந்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர முடியலையோ, சின்ன ஒரு ட்ரிக்கு, ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தாரு. உண்மையிலே நான் நினச்சேன், எனக்கு ஊழியத்துக்கு ஆரம்பத்திலேயாவது எனக்கு யாராவது இதை சொல்லி தந்திருக்க மாட்டாங்களான்னு நினச்சேன். ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால அப்படியே சொல்லிடுறேன். ஆவியானவர் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வந்தது போல பெந்தகோஸ்து நாளில் இறங்கி இந்த பூமியில் வந்த ஆவியானவர் இன்றைக்கு வரைக்கும் இந்த பூமியை விட்டு போகவே இல்லை. தேவ பிள்ளைகள் எங்கெங்கே ஆராதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர் உலாவி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு இந்த பூமியிலே தான் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் வருவார், வேலையை முடிப்பார், போயிடுவார். சிம்சோனுக்கு மேலே ஆவியானவர் வந்தால் ஆவியில் இருப்பான். அவருக்கு வேலையை முடிச்சுட்டு போனால் தெளிலாளின் மடியிலே பாவியாக இருப்பான். ஆவிக்கும் ஆவியாக இருப்பான், பாவியாக இருப்பான். ஆண்டவர் பார்த்தார், இவனை ஆவியாகவும் பாவியாகவும் இருக்க விட்டுறக்கூடாது, இவனை ஒரே ஆவிக்குரியவனாகவே வச்சிருக்கணும்னு சொல்லி நம்மை விட்டு விலகாத ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு விலகாத பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாக நம்மோடு கூட இருக்கிறார். துணையாளராக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம விட்டு விலகணும்னு ஒரு நாள் நினைச்சது கூட கிடையாது. நம்மோடு இருக்கவே விரும்புகிறார், நம்மோடு உலாவவே விரும்புகிறார். இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆவியாக இருப்பார்கள், மற்ற 6 நாட்களும் பாவியாக இருப்பார்கள். அதிலும் ஞாயிற்றுக்கிழமை 2.5 மணி நேரம் மட்டும் ஆவியாக இருப்பார்கள். மற்ற நாட்கள் திங்கட்கிழமை குறைவுள்ளவனாக இருப்பார்கள், வியாழக்கிழமை பாவியாக இருப்பார்கள், சனிக்கிழமை படுபாவியாக மாறுவார்கள். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் பாட்டு பாடும்போது கழுவும் திரு ரத்தத்தாலே அப்பா என்னை விட்டுறாதீங்க அப்பா இன்னைக்கு வந்துட்டீர்னு சொன்னான். அப்போ இவங்க நினைக்கிறது ஆவியான ஒரு பஸ் ஏறி வேர்கிளப்பி ஜங்ஷனில் வருவார்னு. 2ஆம் பாட்டு பாடும்போது அடுத்த மினி பஸ் பிடிச்சி நம்ம ஜங்ஷனில் வந்து இறங்குவார்னு. எழுப்பி விட்டு தம்பி பிராங்கிலின் ஆராதனை விடும்போது டக்குன்னு உள்ளே வருவார். ஷப்பா என்ன பிரசன்னம் பாஸ்டர், என்ன பிரசன்னம். அப்புறம் நாளைக்கு எங்கே குவார்டர் கடையில் ஆளாக போய் நிற்க வேண்டியது. எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் நாட்கள் முடியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உண்மையாய் சபை மற்றும் சத்தமா என் நாட்கள் என் ஜீவன் என் சுவாசம் உம்மையே உண்மையாய். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இறங்கி வந்த ஆவியானவர். இப்படி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையில இங்கே வந்து திருவந்துக்கு முன்பாக பாய்ந்து பயந்து அப்பா 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 தேனே பாலியன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, அப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து இன்ஸ்டாகிராமிலையும் மற்ற கிராமம் எல்லா கிராமிலையும் மூழ்கிடக்கூடாது. அவருடைய பிரசன்னத்தில் மூழ்கி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம மூழ்க வேண்டியது தேவ பிரசன்னத்தில். நான் இப்படி உங்களுக்கு சொல்கிறேன், என்றைக்கு நாம் தேவ பிரசன்னத்தை ஒரு நாள் உணர முடியாமல் இருக்கிறதோ அன்றைக்கு ஆவியானவர் நம்ம விட்டு ரொம்ப தூரம் எல்லாம் போயிடலன்னு முதல்ல நம்புங்க. இப்பவும் வாசப்படி அண்டையில் தான் நிற்கிறார் என்று நம்புங்க. வாசப்படி அண்டையிலையும் சும்மா நிற்கல, கதவை தட்டிக்கிட்டே தான் நிற்கிறாருன்னு நம்புங்க. எங்குள்ள வருவதற்கு அவர் விருப்பமுடையவராக தான் இருக்கிறார் என நம்புங்க. என்னோடு கூட திரும்ப என்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார் என்று நம்புங்கள். நம்ம பல நேரத்தில் நீங்கள் சவுலை விட்டு விலக்கினார். இதையே கேட்டு 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 என்னை விட்டு போயாச்சு.
அப்படியே ஆவியில செத்து போய் கிடக்கிறவங்க அநேகர். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், சபை தப்பு பண்ணிச்சு, எங்க போனார்? வாசல் வரைக்கும் போனார். வாசல்ல போனாலும் அப்படியே அங்க போகிற அவருக்கு தெரியும், போக விரும்பல. இன்றும் தட்டுகிறார். இந்த 6 நாட்களாக யாராவது இந்த தட்டுகிற சத்தத்தை கேட்க முடியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த 7வது நாளில், இந்த பரிசுத்த நாளில் இன்றைக்கு ஆவியானவர்களை தட்டுகிறார், உங்களை தொடுகிறார், உங்க பாவத்தை மன்னிக்கிறார், உங்க குறைகளை கழுவுகிறார், உங்களை திரும்ப பலப்படுத்துகிறார், உங்களோடு கூட போஜனம் பண்ண ஆயத்தமாகவே இருக்கிறார். ஆயத்தமாகவே இருக்கிறார். என்று ஒரு நாள் எனக்கு உணர முடியவில்லையோ, அன்றைக்கு மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவதை போல தாவீது சொல்ற, ஏன் ஆத்துமா, ஐயோ காசு இல்லையே, பணம் இல்லையே, அதில் என் தேவனே உமக்காக வாஞ்சித்து கதறுகிறதாப்பா. என்னுடைய கதறுதலே உங்க பிரசன்னம் தான்ப்பா, எங்க கதறுதலே உங்க கிருபைதான்ப்பா, எங்க கதறுதலே உமக்காக கதறுகிறேன்ப்பா. எதற்காக கதறுகிறேன்? என்னுடைய தேவையே நீங்க தான், என் ஆசை நீங்க தான், என் சொந்த நீங்க தான், என் சொத்து நீங்க தான்ப்பா. கதறுகிறேன் ஆண்டவரே, கதறுகிறேன்ப்பா. இயேசுவும் சிலுவையிலே கதறினார், என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? 33.5 வயசாகுது. இதுவரைக்கும் பிதாவோடு கூட உள்ள அந்த அந்த உறவை பிரிஞ்சதை பார்க்கவே இல்லை. முதல்ல சிலுவையில் பார்க்கிறார். நான் சிலுவையில் வேணும்னாலும் நிற்பனே தவிர உம்முடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு நான் நிற்க மாட்டேன் ஆண்டவரே. நான் கால் ஆணி அடிக்கப்பட்டு நிற்பேனா கூட நிற்பேனே தவிர உங்க முகத்தை மறைச்சிக்கிட்டு நிற்க மாட்டேன் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே. என்றைக்கு உணர முடியவில்லையோ, கதறுங்கள், இருதயம் உடையட்டும். நுறங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு பக்கத்தில் வந்துடுவார், சமீபமாக வந்துடுவார், பலப்படுத்திடுவார், தடப்படுத்திடுவார். இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷத்தை சாத்தானவன் உலக கவலையை கொண்டு மூடிட்டான். கவலையை கொண்டு மூடிட்டான். உள்ள இருக்கிறது வெளியே. இங்க பாருங்க, இங்கே ஒரு பொக்கிஷம், பயங்கரமான வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன வெளிச்சமாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து மூடி போட்டாச்சுன்னா அது அணைஞ்சிடும். எனக்குள்ளே வெளிச்சம் என்கிற பொக்கிஷத்தை அவர் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி என்கிற பொக்கிஷத்தை அவர் வைத்திருக்கிறார். என்னை மூடினதான சில கவலைகளை கர்த்தர் எடுத்து விடுவாராக. என்னை மூடின சில பாரங்களை எடுத்து விடுவாராக. என்னுடைய இருக்கிற பொக்கிஷம் வெளிப்பட முடியாமல், எனக்குள்ளே இருந்து கிரியை செய்ய முடியாமல் தடை பண்ணுகிற சில பாரங்கள் என்னை விட்டு அகற்றப்படுவதாக. இந்த உபவாச நாளின் இறுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினாலே அதை செய்வாராக. என் சோர்வுகளை எடுப்பாராக, என் பலவீனங்களை எடுப்பாராக, என் எதிர்கால பயங்களை எடுப்பாராக, என் சூழ்நிலைகளை மாற்றி விடுவாராக. எத்தனை முறை சொல்லுகிறீங்க? அதே 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4 வீட்டில் போய் வாசிங்க. நான் இப்போ வாசிக்க வேண்டாம், முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளிச்சமாக இருக்கிறோம், நாங்கள் வெளிச்சமாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? பொக்கிஷம் நமக்குள்ள இருந்தா சாதாரணமாக இருக்க மாட்டோம், நம்ம வெளிச்சமாக மாறிடுவோங்க, வெளிச்சமாக மாறிடுவாங்க. அடுத்ததாக சொல்கிறேன், இந்த பொக்கிஷம் நமக்குள்ளே வந்ததுனால அடுத்ததாக நமக்கு கிடைக்கிற நன்மை என்னன்னா, இந்த பொக்கிஷம்னா அதுவே பொக்கிஷம், அது நமக்குள்ளே வந்ததுனால என்னை விலையேறப்பட்டவனா என்னை மாற்றி விடுகிறார். இன்னைக்கு அம்பானி பெரிய பணக்காரன்னு சொல்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், கேள்விப்பட்டதே இல்லையோ? அம்பானின்னு ஒரு ஆள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலன் மஸ்க்னு ஒரு ஆள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் தான் உலகத்தில் இப்போ பெரிய பணக்காரர். நம்ம நினைக்கிற பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரருக்கு கையே 6 அடி நீளம் இருக்கணும் இல்லை, நம்மளை போல தான். அவர் படுக்கணும்னாலும் 6 அடி கட்டில் தான் வேணும், நம்ம படுக்கணும்னாலும் 6, மிஞ்சி போனால் 6.25 அடி. சரிதானே இல்லையா?
அவருக்கும் பசிக்கும், நமக்கும் பசிக்கும். நான் நம்புகிறேன் இவங்களுக்கெல்லாம் சுகர் காணும். சுகரும் ப்ரெஷரும் எல்லாம் பிடிச்சி தான் அங்கே நடப்பாக்கலாங்க. ஏன்? அக்கௌண்ட்டில் காசு இருக்கிறதுனால இவ்விய பெரிய ஆள். எல்லாம் விற்று ஒன்றும் இல்லாமல் ஆயாச்சுன்னு சொன்னால் நம்ம போல கீழே இறங்கி வர வேண்டியதான். என் தெய்வ பிள்ளைகளே, அவங்கள நம்ம பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பரலோகம் அவர்களை இல்லை, பொக்கிஷம் யார் மேலே இருக்கிறதோ ஆகையினால நம்மை பெரியவர்களாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பாருங்க, நான் எனக்கே சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சா ஒரு ஆமேன்னு சொல்லலாம். யாருக்குள்ள பொக்கிஷம் இருக்கிறதோ, பரிசுத்த ஆவி என்கிற பொக்கிஷம் இருக்கிறதோ, அவர்கள் பரலோகத்துக்கு விலையேற பெற்றவர்கள். அவர்கள் பரலோகத்துக்கு விலையேற பெற்றவர்கள். ஏனென்றால் அவங்க கையில் இருக்கிறது விலையேறப்பட்டது இருக்கிறதுனால நான் விலையேற பெற்றவன். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, நான் விலையேறப்பட்டவன். அந்த சாத்தான் வெட்கப்பட்டு போவானாக, வெட்கப்பட்டு போவானாக. நான் விலையேறப்பட்டவன், மதிப்பு மிக்கவன். யாருக்கும் அநேகருக்கு இல்லாத பொக்கிஷத்தை என் மேல வைத்திருக்கிறார். அபிஷேகத்தை என் மேல வைத்திருக்கிறார். கிருபையை என் மேல வைத்திருக்கிறார். இயேசு ஒரு கழுதைக்கு மேல வந்தார்னு சொன்னா, கழுதைக்கு மேல வந்தார்னு சொன்னா, அந்த கழுதைக்கு முன்னாலே வஸ்திரத்தை போட்டு. பொதுவா கழுதைகளை துணி துவைக்கிறவங்க மூட்டையெல்லாம் கட்டி கழுதைக்க முதுகலை தான் வச்சு பழக்கம். ஆனா இயேசு அந்த முதுகலை வந்ததுனால மேல வச்ச துணி இப்ப காலுக்கு வந்துட்டு. என் மேல கர்த்தர் இருப்பார்னு சொன்னா எனக்கு எது பெருசா படுகிறதோ சகலம் என் காலுக்கு கீழே வந்துடும். எனக்கு விலையேறப்பட்டவராக அவர் மாறுவார்னு சொன்னான். அவர் என்னைக்கு என்ன விட்டு இறங்கி போறாரோ நான் கழுதையை போல வெளியே இறங்கி போக வேண்டியது. பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்டுறாதீங்க. இயேசு ஒரு கழுதை குட்டியும் மேலே வந்தாரா? ஒன்று இப்படி சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. வந்தார் இல்லையா? எல்லாரும் அந்த கழுதை குட்டிக்கு முன்னால் துணிகளை விரிச்சாங்களா? மரக்கிளைகளை வெட்டி போட்டாங்களா? போட்டாங்க. கழுதைக்கு பயங்கர சந்தோஷம். இது வரைக்கும் துணியெல்லாம் மூட்டை மூட்டையா என் முதுகில் தூக்கி முதுக உடைச்சாங்க, இப்போ காலுக்கே வந்துட்டாப்பா. பயங்கர சந்தோஷம். ஒரு 2 கிலோமீட்டர் ஆண்டவர் போனார், அந்த பெத்தானியாவிலேருந்து எருசலேம் வரைக்கும். இப்போ முடிச்சுட்டு வந்தாரா? முடிச்சுட்டு வந்த பிறகு இயேசு இறங்கியாச்சு, கழுதைக்கு வேலை முடிஞ்சாச்சு. அடுத்த நாள் கழுதைக்கு பயங்கர சந்தோஷம். கழுதை நினச்சிது, இது எல்லா நாளும் நான் துணியிலே தான் நடப்பேன், இனி நான் துணி இல்லாத இடத்துல நடக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஆள் கொஞ்சம் துணியை துவச்சி காய போட்டிருக்கிறார். அந்த துணிக்கு மேலே இதை சடுகுடுன்னு ஓடி இருக்கு. மனுஷன் அடித்து காலை ஒடிச்சு போட்டாரான். கேட்டுச்சான், ஏன் அடிச்சா? நேற்றுக்கு எங்கே போன அடிக்கிறதுக்கு? உடனே அவர் சொல்லி கொடுத்தாராம், நேற்றுக்கு விரிச்சது உனக்கல்ல, உனக்கு உள்ள ஒருத்தர் விலையேறப்பட்டவர் இருந்தார், அவருக்கு விரிச்சது. அவர் இருக்கிறது வரைக்கும் தான் உனக்கு துணி. அவர் போனனால பல இடத்துக்கு ஓடிடு. பைபிளில் எங்கே இருக்குன்னு மட்டும் கேட்டுறாதீங்க, ஆனால் உண்மை அதுதான். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என் மேலே விலையேற பெற்றது இருக்கிறதுனால நான் விலையேறப்பட்டவன், அது இருக்கிறது வரை நான் விலையேறப்பட்டவன், பொக்கிஷம் இருக்கிறது வரைக்கும் நான் சாதாரணமானவன் அல்ல. கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், நான் சாதாரணமானவன் அல்ல, நான் விலையேறப்பட்டவன், நான் விலையேறப்பட்டவன், நான் விலையேறப்பட்டவன், நான் விலையேறப்பட்டவன். இப்போ முதல்ல சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட நமக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம் பிள்ளை என்கிற பதவி. ரெண்டாவது நமக்கு கொடுக்கிற பெரிய பாக்கியம் பரிசுத்தாவி. பரிசுத்தாவியில் தான் ஏபின்னு பேசிட்டு இருக்கிறேன். ஒன்று, பரிசுத்தாவி நமக்குள்ளே வந்ததுனால பொக்கிஷத்தை, என்ன நம்பினதுனால எனக்குள்ள பொக்கிஷத்தை தந்தார். பி அல்லது 2, எதற்காக பரிசுத்தாவியை தந்தார்? என்ன பாவத்தை குறித்து உணர்த்துவதற்காக. ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைகள் பாவம் நிறைஞ்ச உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வழிகாட்ட ஒரு ஆளு தேவை. குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஆகையினால பரத்திலிருந்து வந்தவரே பரத்துக்கு நேராக நடத்துவாராக.
ரஷ்யாவிலிருந்து வந்தவர் என்ன நடத்தினா, ரஷ்யாவுக்கு நேராக தான் என்ன நடத்துவார். அமெரிக்காவிலிருந்து வந்தவர் என்ன அமெரிக்காவுக்கு நேராக தான் நடத்துவார். என்ன பரத்திலிருந்து வந்தவர் என்ன பரத்துக்கு நேராக தான் நடத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்திலிருந்து வந்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். என் பிள்ளைகளை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கணும். ஆகையினால பரத்திலிருந்து வந்தவர் என்ன பரத்துக்கு நேராக நடத்துகிறவராக இருக்கிறார். இருக்கிறீங்களா எல்லாரும்? ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமாம், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரான்னு யோசிச்சு பாருங்க. எனக்குள்ள அங்கேருந்து வந்தவர் என்னை அங்கே பார்த்தே நடத்துவார். ஆகையினால்தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி சொல்வார். மாமிசம் சொல்லும். இந்த மாமிசம் என்ன தெரியுமா சொல்லும்? இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. மண்ணுக்காக மண்ணுக்காக மண்ணுக்காகவே. ஆவி உள்ள இருந்து சொல்லும், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எல்லாரும் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க பார்க்கலாம். அவங்க முகத்தை நல்லா பாருங்க பார்க்கலாம். சிரிங்க பார்க்கலாம். இன்னைக்காவது சிரிங்க பார்க்க. அவங்க பல்ல பார்க்கட்டும். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை எங்கே பார்த்து இழுக்குதுன்னு கேளுங்க. கீழையா மேலையா? விட்டுருங்க. கீழே இழுக்குதுன்னா மாம்சம் இழுக்குது, மேலே இழுக்குதுன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன இழுக்கிறார். கையை தட்டி பாடலாமா? தீனந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து. தீனந்தோறும் உம்மில் உள்ள பூரணாளகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கைய நீரே போதும் வேறு வேண்டாம். ஏசப்பா மண்ணுக்காக மாணிக்கத்தை, வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை, பூரணால உள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையாது நீரே போதும் வேறு வேண்டாம். சூப்பர். நல்லபடி கை தட்டி ஒரு முறை கூட. சம்பூரண அழகுள்ளோர். பிள்ளைகள் எல்லாம் பாடுங்க சத்தமா. சம்பூரண அழகுள்ளோர், பூரண அழகுள்ளவர் மாணிக்கத்தை, வேறு மண்ணுக்காக. தலைக்கு மேல கை தட்டி பூரண அழகுள்ளவர். இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக விட்டிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அசைவாடுபவரே, ஆளுகை செய்பவரே, எங்களை உயிர்ப்பிப்பவரே, பலப்படுத்துபவரே, திடப்படுத்துபவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, நம்ம அந்த பாதையில் நடத்தட்டும். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து வாழ்ந்து பாருங்க. ஆவிக்குரியவர்கள் என்பதுடைய அடையாளமே பூமிக்குரிய விட்டு விடுவார்கள். அங்கே பார்த்து நடத்துவாங்க. அங்கே பார்த்து ஆவியானவர் என்ன நடத்துவார். அடுத்ததாக இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தா எவ்வளோ பெரிய விலையேற பெற்ற ஆவி எனக்குள்ளே தந்திருக்கிறார் என்றால், அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நான் இப்படி சொல்லட்டுமா? ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா? ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில்
மிகப்பெரிய ஒரு வேலை அது ஊழியம்தான். ஆமாம், மிகப்பெரிய ஒரு வேலை அது ஊழியம்தான். ஏன் தெரியுமா? ஊழியம். நான் முன்னால் இந்த டாக்டர்ஸ் நர்சஸை பார்த்தா அவர்கள் ஒரு தியாகியாக தான் நான் பார்த்தேன். ஏன் தெரியுமா? என்னுடைய நண்பன் ஒருவருடைய அப்பா கேன்சராக மாறிட்டார். அவருடைய முகத்தில் இந்த பக்கத்தில் கேன்சர், பொன் ஓட்டை விழுந்து புழு வைத்து விட்டது. ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப அவர் இருக்கிற பக்கத்தில் ஒரு 10 அடிக்கு அந்த பக்கத்தில் வந்தாலும் பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்கும். இந்த பிள்ளைகளே பக்கத்தில் வராது. ஆனால் ஒரு நாள் ஒரு தங்கச்சி மாஸ்க் போட மாட்டாள். சும்மா அவள் அழகாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்பப்போ சுத்தப்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போ. நான் அப்போ நினச்சேன், இதுக்குன்னே நர்ஸஸை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதை உண்மையாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். எகிப்தில் உள்ள மருத்துவச்சிகளை ஆசீர்வதித்தவர் நம்ம சர்ச்சிலே நிறைய நர்ஸஸை தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களெல்லாம் ஆசீர்வதிப்பாராக. வர்ற பேஷண்ட் உங்களை திட்டினார்னு சொல்லிட்டு மாட்டு உசிரத்தை குத்திடாதீங்க. ஆமாம், என்ன வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஆளு என்ன அன்னைக்கு சண்டைக்கு வந்த ஆளு, வசமாக மாட்டினியா, வா 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 வா, இதுதான் வாய்ப்பு, வருவாய் தருணம் இதுவே. எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போவோம். கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு ஊழியங்க. அதைத்தான் பெருசாக பார்த்தேன். நான் அதை விட மேலாக என்னைக்கு ஊழியத்துக்கு வந்தனோ இந்த ஊழியத்தை நான் பெருசாக பார்க்குறேன். இந்த சரீரத்துக்குரியவங்களை அவங்க செய்கிறாங்க, ஆனால் நம்ம ஒரு ஆத்மாவை நரகத்திலிருந்தே இழுத்து விட்டுறவங்க. ஒரு ஆத்மாவை நரகத்திலிருந்து இழுத்தெடுக்கிற ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. அந்த அபிஷேகத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. அந்த கிருபையை நமக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. அந்த தூண்டுல நமக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. அந்த வல்லமையை நமக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. ஆமா, சிலர் சொல்றாங்க பாஸ்டர் அது பாஸ்டருக்குள்ள மட்டும்தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். நோ, பரிசுத்த ஆவி பெற்ற அத்தனை பேருக்குள்ளே கர்த்தர் அந்த கிருபையை வைத்திருக்கிறார். அத்தனை பேருக்குள்ளே வைத்திருக்கிறாருங்க. நீங்க ஒரு மருத்துவர், டாக்டர், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு, உங்களை ஊழியம் செய்வதற்கு உங்களை பயன்படுத்துவார். பாஸ்டர் செய்கிற வேலை மட்டும் இல்லை, அத்தனை பேரையும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. நீங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை, நீங்க ஒரு டீச்சர், நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. உங்களையும் கர்த்தர் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய பயன்படுத்துவாராக. நமக்கிட்டேயே மீன் பிடிக்கிற தூண்டில் உள்ள வச்சுக்கிட்டாங்க, ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றது. மீன் பிடிச்சு தருவியா? நீ தடை சப்போர்ட் பண்ணுவியா? எல்லாரும் சொல்லுங்க, தூண்டில் எனக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க சத்தமா, தூண்டில் எனக்கிட்டே இருக்கு. தூண்டில் எனக்கிட்டே இருக்குது. அபிஷேகம் என்கிட்டே இருக்கிறது. கிருபை என்கிட்டே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி பெற்ற அத்தனை பேரையும் ஊழியத்துக்காக கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஊழியம் செய்வதற்காய் பயன்படுத்துவாராக. ஆமாம், ஊழியத்துக்காய் பயன்படுத்துவாராக. மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல பயன்படுத்துவாராக. சாட்சியாய் பயன்படுத்துவாராக. அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை உண்மை உள்ளவன நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தி கவனமாய் நான் மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே,
சாட்சியாய் வாழ மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. அப்பா ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு மிஷனை கொடுத்துருக்கிறான்னு வச்சுக்கோமே. ஒரு வேலை செய்கிற டெய்லரிங் மிஷின் துணிகளை தைக்கும் இல்லையா? இப்போ எல்லாத்துக்குமே மிஷின் வந்திருக்குறங்க. பல்லு தேய்க்கிற கூட ப்ரஷ்ஷில் கூட மிஷின் வந்திருக்கு. அப்படி இருந்தும் தேய்க்காமல் வர்றவங்களும் சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க. இங்கே பாருங்க, வெளில வாய முடிட்டா. அதில் இவனுக்கு என்னன்னு தெரியாது. இதில் ஒருத்தன் உண்டு, அவன் சிம்பிளாக சொல்லுவான், நான் இன்னைக்கு தேய்க்கல பஸ்டர். அதில் உள்ள உண்டு. எல்லாத்துக்கும் மிஷின் வந்தாச்சு. பாத்திரம் கழுகுறதுக்கு மிஷின் வந்திருக்கு, தெரியாதோ? இனி நாங்கள் பார்த்துக்கலாம் பாஸ்டர், எங்கள் அத்தான நாங்கள் இனி வீட்டில் போய் நாங்கள் பார்த்துக்கலாம். துணி துவைக்க மிஷின் வந்தாச்சு, அரைக்க. இப்போ உள்ள தலைமுறைக்கு பாருங்க, மக்களை, அம்மி தெரியுமா? அம்மி தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மம்மி. இது ஜெனரேஷன் போய் நெல் தெரியுமான்னு கேட்டால் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், பாசிங்க நெல் கிடச்சா எனக்கு எடுத்து தரணும்னா, ஏன் என் பிள்ளை இதுவரை நெல் பார்த்ததில்லை. எல்லாத்துக்கும் மிஷின் வந்துட்டு. இப்போ நாங்கள் இங்கே போகிறதுனால தெரியும், விதைக்கிறதுக்கு மிஷின் வந்து விட்டது, அறுக்கிறதுக்கு மிஷின் வந்துட்டு, பிரிப்பதற்கு மிஷின் வந்துவிட்டு, எல்லாத்துக்கும் மிஷின் மிஷின் மிஷினாக வந்து விட்டேன். ஆனால் அந்த மிஷினை அதுக்காக பயன்படுத்தலைன்னா மிஷின் துருபிடிச்சு போகுமா போகாதா? போகுமா போகாதா? நான் இடையில் ஒரு நாள் சில 1-2 வருஷத்துக்கு முன்னால் இடையில் ஒரு நாள் சொன்னேன், முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, முந்திரி பருப்பு பாயசத்தில் எல்லாம் போடுவோம் இல்லையா. நான் ஒரு வாட்டி இந்த விபிஎஸ்சில் ஒரு பிள்ளைகளை டிவோர்ஸ் நடத்த போனேன். அங்கே என்னமோ எப்படியோ எனக்கு கையில் ஒன்று மாட்டிச்சு. இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஒரு முந்திரி பருப்பை எடுத்து பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், இது என்னது? அதிலெல்லாம் முந்திரி பருப்பு என்னென்ன ஆளுக்கு ஒரு பேர் சொன்னாங்க. நான் கேட்டேன், இந்த முந்திரி பருப்பு எந்த மாவில் செய்தது? நீ சொல்லு, என்ன மாவில் செஞ்சது? 90% பிள்ளைகள் சொன்னது வெள்ளை கலர் மைதா மாவில் தான் செஞ்சுருக்கணும். இப்பவும் தெரியாது. இப்போ இவங்களுக்குள்ள தர்க்கம் நடக்குது, பாட கோதம்பும் சேர்க்கப்பட்டிருக்கும் அதில் சிலதில். இந்த தலைமுறைக்கு தெரியும். ஒரு மிஷினை நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அது உபயோகப்படுத்தாமலே வச்சுருந்தா அது கெட்டு போகுமா கெட்டு போகாதா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிற பொக்கிஷம் மிஷின் ஒர்க் ஆகிட்டு தானே இருக்குது. பக்கத்தில் கேளுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தான் அந்த மிஷின் ஒர்க் பண்ணியது உண்டான்னு கேளுங்க. அப்பப்போ துருபிடிச்சி ஒதுக்கி போட்டிருக்கோம். இந்த உபவாச ஜபத்தில் துருவெல்லாம் தட்டி பறக்கியாது இனியாவது உபயோகப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம், ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமே ஜெபிங்க. எவரையும் பயன்படுத்த என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் ஜாதி பார்த்து பயன்படுத்துகிறவர் அல்ல, மதம் பார்த்து பயன்படுத்துகிறவர் அல்ல, இனம் பார்த்து பயன்படுத்துகிறவர் அல்ல, கலர் பார்த்து பயன்படுத்துகிறவர் அல்ல, முடி இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து பயன்படுத்துகிறதல்ல, வெள்ளையா கருப்பா என்று பார்த்து பயன்படுத்துகிறதல்ல, தாடி நிறைச்சிருக்கா நிறைக்கலையாங்கிறத பார்த்து பயன்படுத்துகிறவர் அல்ல, சுகம் உண்டா சுகம் இல்லையான்னு பார்த்து பயன்படுத்துகிறதல்ல. உங்க மேல இருக்கிற ஆவியானவர் அவர் வல்லமையாக இருக்கிறார், பராக்கிரமங்களை செய்கிறவராக இருக்கிறார். அந்த ஆவியானவர் என்னை பயன்படுத்த வல்லவராகவே இருக்கிறார், என்னை பயன்படுத்த வல்லவராகவே இருக்கிறார். நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்னை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அடுத்தது ஆவியானவர் என்கிற அந்த பொக்கிஷத்தை எதற்காக தந்திருக்கிறார் என்றால் 2 வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:22 அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும்
அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். இனி எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தில், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்ப சொல்லுகிறேன், எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. அச்சாரம் என்கிற ஆவி, முத்திரை என்கிற ஆவி, ரெண்டுக்குள்ள காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அச்சாரம் என்கிற ஆவி என்று சொன்னால், அச்சாரம் என்றால் அட்வான்ஸ் என்ற அர்த்தம் அல்லது டவுன் பேமெண்ட் என்ற அர்த்தம். எல்லாரும் என்ன கவனிங்க, இதெல்லாம் சபை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கேட்டீங்களா? இயேசு வரும்போது யார் தெரியுமா எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? நம்ம பல நேரத்தில் நம்பிக்கையே போயிடும். வெளியே வாயில் போவேன்னு சொன்னாலும் உள்ளம் சொல்லும், யாரு கண்டா ஆண்டவருக்கு தான் தெரியும். பாஸ்டர் கேட்டா இயேசு வந்தால் பரலோகம் போவீங்களா? பாஸ்டர் கேட்டா போவோம் பாஸ்டர். வீட்டில் போய் அம்மா கேட்டா நீ மத போவியா? வீட்டில் போய் அக்கா கேட்டா நீ ஏன் போக மாட்டேன், அப்புறம் நான் எப்படி போய்? அடுத்த நாள் சர்ச்சில் வந்து பாஸ்டர் கேட்டா பரலோகம் போவீங்களா? நான் என்ன? சிலருக்கு தோணும், பாஸ்டர் இந்த உபவாச கூட்டம் எல்லாம் முடிஞ்சதுனால இன்னைக்கு இயேசு வந்தால் போகலாம் போல இருக்கு. அடுத்த வாரம் வந்தாலோ யோசிப்போம். உண்மையிலேயே அதோடைய சொல்றேன், பரத்திலிருந்து வந்த ஆவியானவர் எதற்காக சொன்னால் அது டவுன் பேமெண்ட் என்ற அர்த்தம், அச்சாரம் என்ற அர்த்தம், அட்வான்ஸ் என்ற அர்த்தம். எந்த ஒரு நபருக்கு உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியை இந்த பூமியில உணர முடிந்து அந்த ஆவிக்குள்ளே வாழுகிறேன் என்ற உணர்வு இருக்கிறதோ அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஐயோ, திரும்ப சொல்றேங்க, நான் பாவம் செய்தால் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுவார். ஆனால் அவரை துக்கப்படுத்தாமல் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழுகிறவர்கள் எவரும் இயேசு வரும்போது நித்திய ராஜ்யத்துக்கு போவார்கள். இப்போ அந்த பிரசன்னத்திலே நான் உணர்கிறேன், ஆகையினால எனக்கு அந்த நம்பிக்கை உண்டுன்னு சொல்லுகிறவர்கள் மட்டும் கையை தட்டி வரும் ஆமென் என்று சொல்லலாம். கண்டிப்பாக அவர்களுக்கு பரலோகத்துக்கு போவாங்க. அவங்களை சேர்க்க ஆண்டவர் வர்றாரு, அவங்களை சேர்க்க வர்றாரு. சும்மா அப்படியும் பவ்யமா நடந்து சோதனை 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 சொல்லிக்கிட்டு பக்கத்தில் உள்ளவங்க ஐயோ நீ ஆள் சரியில்லை, உனட்ட கூட நான் சேரலாமா? அதுக்கடையில சோதர சோதர சோதரம் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க. இந்த சோதர சோதரம் பார்த்து சில நேரத்தில் பக்கத்தில் உள்ள ஒரு ஆள்கிட்ட ஒத்து போகாது. ஆனால் 1000 சோதரம் சொல்லுவாங்க, சோதர சோதர சோதரம். அப்போ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏவனை விழுங்கலாம் என்கிற சிங்கம் போல இல்லை, எண்ணத்தோடு அப்படியே சுற்றிக்கிட்டே நடப்பார்கள். யாரை கவுக்கலாம்? வெளியில் எல்லாம். எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்கள். சிரிக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே சொன்னார், பவுலே சொன்னார், சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் பல சர்ச்சில் போய் சொன்னால் சிரிக்கவே மாட்டாங்க, அப்படியே படிப்பிச்சு கொடுத்துட்டாங்க. வீட்டில் குழந்தைகள்கிட்ட எல்லாம் சண்டை போட்டு வந்து இங்கே வந்து பிரசங்கார முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு சில இடத்துல எல்லாம் போயாச்சுன்னா இவங்களுடைய மனதை முதல்ல ஃப்ரீ படுத்துவதே எனக்கு பெரிய வேலையாக மாறும். அதுக்கு 2 கதை சொல்ல வேண்டியது உண்டு, அதுக்கு 2 பாட்டு பாட வேண்டியது உண்டு. சந்தோஷமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, அப்புறம் அடுத்த நாள் அது ஃப்ரீ ஆகிறன்னு பார்த்தா அப்படி தான் வந்திருக்கேன். அப்புறம் நம்ம கன்னியாகுமரி பாசையில் அழிச்சாங்க ஒன்னையிலேருந்தே அடுத்த 2 கதையை சொல்லணும். இவங்களுக்கெல்லாம் படிப்பிச்சு சிரிக்கப்படாது பாவம். ஓப்போ கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார், கர்த்தர் உள்ளத்தை பார்க்குறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் எவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. எவர்கள் தரிசிப்பார்கள்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். சொல்லுங்க, பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. ஆண்டவரே, என் இருதயத்தில் மட்டும்
நான் என்ன பேசினாலும் சிரிச்சாலும் என் உள்ளத்தில் நான் உமை காயப்படுத்திடக்கூடாது. இருதயத்தில் உமக்கும் எனக்கு அந்த சி மைனர் மேஜர் படி உம்மை போல் யாருண்டு எந்த சொன்னதாம் இந்த பார்தலத்தில் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல், என்ன சொல்லுங்க, உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே. உங்களுக்கு ஒரு ஆளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த ஆள்கிட்ட நீங்கள் பேசுவீங்களா? அந்த ஆள்கிட்ட சிரிப்பீங்களா? இல்லை சும்மா முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? பேசுவீங்களா? சிரிப்பீங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட மட்டும் ஏன் பேசக்கூடாது? ஆண்டவர்கிட்ட மட்டும் ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது? நாம் துக்கமாக இருக்கிறத கர்த்தர் விரும்பவே இல்லைங்க. நம்ம சந்தோஷமாக தான் வைத்திருக்க விரும்புகிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ளே வந்தா ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ளே இருந்து வரும். இருதயத்தில் நிரம்பி வாயில் தெரியும், முகத்தில் தெரியும். ஹல்லேலூயா. எனக்குள்ளே வழிந்து போகிறது தெரியும். நான் ஒரு நல்ல முகத்தை தூக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். எனக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தாச்சுன்னா இருதயத்தை நிறைவு என் முகத்தில் தெரியும், வாயில் தெரியும். சந்தோஷமாக தான் இருப்போம். அது தான் அச்சாரம் என்கிற ஆவி, அட்வான்ஸ் என்கிற ஆவி, டவுன் பேமெண்ட் என்கிற ஆவி. நம்பர் 2, மீட்கப்படும் நாளுக்கான முத்திரையாக பெற்ற ஆவி. மீட்கப்படும் நாள் கடைசி எதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எதற்காக தெரியுமா? ராக்கெட்டு பார்த்துருக்கீங்களா? பார்க்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இல்லையா, டிவியில் பார்த்துருக்கிறேன் இல்லையா. ராக்கெட் ஒரிசாவிலிருந்து சந்திராயன் ஏவப்பட்டது. சந்திராயனுக்கு மண்டையை பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அதிகபட்சமாக அதுக்குள்ளே இருக்கிறது ஃபியூல் ஆகும். அது அவ்வளோ தூரம் இருக்கிற சந்திரன் வரைக்கும் அது பிரயாணப்படுவதற்குரிய ஃபியூல் அதுக்குள்ளே இருக்கும். கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ளே இருக்கிறது. அது ஒரு ஃபியூலை போல பவர் உள்ளதாக்கும். சந்திரனுக்குள்ளே இருக்கிற பவரை விட நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவியான ஒரு பவர்ஃபுல்லானவர். அது இன்னைக்கு தெரியாது, இயேசு வரும்போது தெரியும். என்னை இமைப்பொழுதில் இந்த சரீரத்தை, மண் சரீரத்தை விண் சரீரமாக மறுரூபமாக்கி, என்னை இமைப்பொழுதில் மறுரூபமாக்கி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒப்படைக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே. எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே. என் இயேசு வருவார். நான் சொல்ல இனி ஆமேன் சொல்ல போறீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசு வருவார். மேகமீதில் வருவார். ஆரவாரத்தோடு வருவார். பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார். தேவ எக்காலத்தோடு வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவார். உயிரோடு இருக்கிற எங்களை மறுரூபமாக்க வருவார். பாருங்க, நமக்குள்ள இருக்கிற ஆவி நம்ம செத்து போனாலும் நம்ம விட்டு போகாது. எலிசா அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அடக்கம் பண்ணனா என்னங்க இருக்காங்க? ஒரு எலும்பு தான் இருக்கு. அடுத்ததாக ஒருத்தன் செத்து போனவனை கொண்டு அந்த இடத்துல அடக்கம் பண்ணுறதுக்கு கொண்டு வச்சதான் உண்டு. அந்த எலிசாவுக்கு எலும்பில் இந்த பாடி கொஞ்சம் டச் பண்ண உடனே பாடையில் கிடந்தவன் எழும்பி ஓடிட்டான். நான் நினைக்கிறேன் மற்றவன் போட்டுட்டு ஓடி இருப்பான். என்ன நடந்துச்சு? பிறகு ஒருத்தன் கூட்டு சொல்லி இல்லை, இது மற்ற தீர்க்க தரிசிக எலும்பாக்கு அங்கேயா கொண்டு போட்ட, அதான் எழும்பி வந்தார். ஏன்? நான் செத்து போனால் கூட என் எலும்புலையும் ஆவியானவர் இருப்பார். அவர் வருகை நாளிலே என்னை எழுப்புவதற்காக, அவருடைய வருகை நாளிலே என்னை எழுப்புவதற்காக. நான் செத்து போனால் கூட என்னை விட்டு விலகாத பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாளும் விட்டு விடுவதற்கு நீங்கள் விரும்பவே செய்யாதிருங்கள். ஆவியிலே வாழ பழகுங்கள். ஆவியானவருக்குள்ளே வாழ பழகுங்கள். எலிசா பயங்கர அபிஷேகத்தோடு கூட இருந்தவர். பயங்கர அபிஷேகத்தோடு கூட இருந்தவர். அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும். இந்த ஏசபேல் இந்த கிழவி என்னை படுத்துகிற பாடு தாங்க முடியலப்பா. எனக்கு ஜீவன் எடுக்கிறதுக்கு பாடா படுத்துறாப்பா. ஆகையினால வேண்டாம், இவ கையில் சாகிறத விட நீரே என்னை எடுத்துக்கொள்ளும். அன்னைக்கு ஆண்டவர் எலிசாவுக்கு மண்டையில் எழுதியிருப்பார், நீ சாக மாட்ட, நீ நேர என் கூட சாகணும்னு நான் கேட்டேன். ஸ்தோத்திரம்.
சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தராமல் இருப்பாராக. இந்த இடத்துல யாராவது கேட்டிங்களா, கர்த்தாவே இருக்கிறத விட போனால் போதும்னு சொல்லி கேட்காதவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கல. ஒரே ஒருத்தங்க. இதுவெல்லாம் எதுக்கு கேட்டுச்சுன்னு தெரியலையே. அந்த அளவுக்கு வீட்டில் அம்மா பாடா படுத்திருக்கு இல்லையா? ஆமான்னு அம்மையும் சொல்லாச்சு. இருக்கிறத விட போனவ அந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்காமல் இருப்பாராக. எப்பா, நீ மரிப்பதற்காக அல்ல ஜெபிக்கணும், எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக நீ ஆயத்தப்படுவாயாக. புரிஞ்சவங்க கையை வெறுத்து காமிங்க பார்க்கலாம். உனக்குள்ள ஆவி இருக்கப்பா, உனக்குள்ள அபிஷேகம் இருக்கப்பா, உனக்குள்ள வல்லம் இருக்கப்பா, உனக்குள்ள கிருபை இருக்கப்பா. நீ மரிப்பதற்காக அல்ல ஜெபிக்கணும், என்னை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக, அந்த மகிமையின் மறுரூபத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, என்னை ஆயத்தப்படுத்துங்க. சும்மா சும்மா ஆண்டவரை போட்டு நம்ம பலர் என்ன தெரியுமா நினைக்கிறோம், என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும்னு ஜெபம் சுகம் கிடச்சி, அப்போ என் ஜெபத்தை கேட்குறாருங்கிற நம்பிக்கை வந்துச்சு. இப்போ அடுத்ததாக ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே என்னையும் எடுத்துக்கொள்ளும். நேற்றுக்கு மட்டும் ஜெபம் கேட்டுச்சு, இன்னைக்கு கேட்காதா? எலியா தான் நேற்றைக்கு ஜெபம் பண்ணார். என்னைக்கு? வானத்தில் அக்கினி இறங்குச்சு. இன்னைக்கு ஜெபம் பண்ணார். ஆகையினால அவருக்கு பயங்கர கான்ஃபிடென்ட். இன்னைக்கு ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படும். இன்னைக்கு ஜெபம் பண்ணுறாரு, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நடக்கான்னு சொல்லிட்டார். ஆண்டவர் வாழ வேண்டியது இருக்குங்க, ஓட வேண்டியது இருக்குங்க. நம்ம ஆயத்தப்பட வேண்டியது மறுரூபத்துக்காக, அவரை சந்திப்பதற்காக. அந்த ஆவியானவர் மட்டும் இழந்துடக்கூடாதப்பா. நான் அந்த ராகாயத்தில், அந்த நடக்கிற கல்யாண விருதில் ஆயத்தப்படணும்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி வராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை கீழங்க போடுங்க. பாஸ்டர், ரட்சிக்கப்பட்ட எனக்கு ஆண்டவர் கொடுக்க எல்லா நம்பிக்கைக்காகவும் நீங்கள் சொன்ன இந்த பிரசங்கம் எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. புரியலைன்னா ஒர்க்காவோட பிரசங்கம் பண்ணணும், அதான் கேட்டேன். இல்லை புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் நல்லா கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?